வித்யா கர்ம விரோதாச்ச கிடைச்சதோ? நேற்று அதோட முடிச்சிருக்கோம். வித்யா கர்ம விரோதாச்ச அதிலிருந்து பார்க்க வேண்டும். சென்ற வாக்கியத்தில் சொன்னார், ஞான மாத்ரே யத்யபி சர்வாஸ்ரமினாம் அதிகாரக. அதாவது ஸ்ரவணம் மனனம் செய்வதற்கு எல்லா ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதிகாரம் இருந்து ஞானத்தை அடைஞ்சாலும் சந்நியாச நிஷ்டா பிரம்ம வித்யா மோக்ஷ சாதனம் அப்படின்னு சொன்னார். இந்த பிரம்ம வித்யா சந்நியாசத்துடன் சென்றால்தான் அந்த பிரம்ம வித்யை மோக்ஷத்திற்கு சாதனம் என்று சொன்னார். அந்த கருத்தை அடுத்த பகுதியில் நிலைநாட்டுகிறார். எப்படி என்றால், கர்மமும் வித்யாவும் எப்பொழுதுமே சேர்ந்து செல்லாது, விரோதம் இருக்கின்றது என்று சொல்றார். அது நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். இந்த டாபிக் சங்கராச்சாரியார்னால அடிக்கடி பேசப்படுவது. இது சந்நியாசத்தை நிலைநாட்டுவதற்கான இந்த கருத்து பேசப்படுகிறது. எப்படி என்றால், நம்ம எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்லேயும் இருந்துட்டு சாஸ்திரமும் படிச்சுக்கிறனே எதற்கு தியாகம் செய்யணும் என்று கேட்டால், சங்கரர் சொல்றார், நம்ம எல்லா விதமான செயல்களில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அந்த கர்த்திருவம் என்பது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் சந்நியாசம் அல்லது மோக்ஷங்கிறது என்ன? அகம் அகர்த்தா அப்படிங்கிற ஞானம். ஆகவே சொல்றார், வித்யா கர்ம விரோதாச்ச. வித்யா என்றால் இங்கு பிரம்ம வித்யா அல்லது ஆத்ம வித்யா, அகம் பிரம்ம அல்லது அகம் அகர்த்தாங்கிற வித்யாவும், கர்ம நான் இதை செய்கிறேன் என்கின்ற கர்மமும் விரோதமாக இருக்கின்ற காரணத்தினால் ஞான கர்ம சமுச்சயம் நடைபெறாது. இனி நாம் அடுத்த வாக்கியத்தை பார்க்கணும். நஹி பிரம்மாத்மைக்யத்வ தர்ஷனேன சக கர்ம சொப்னே அபி சம்பாதயிதும் சக்கியம். இப்போ சொல்றார், பிரம்ம ஆத்ம ஏகத்துவ தர்ஷனேன சக. பிரம்ம ஆத்ம, பிரம்ம தெரியும் நமக்கு பரம்பொருள், ஆத்மா பிரத்யகாத்மா. பிரம்ம அப்படிங்கிறது ஈஸ்வரனுடைய அதிஷ்டானம் சொரூபம், ஆத்மா என்பது ஜீவனுடைய சொரூபம். ஏகத்துவ தர்ஷனேன, இந்த ஆத்மாவும் பிரம்மஸ்வரூபமும் ஒன்று என்கின்ற ஞானத்தினால், இங்க தர்ஷனேன என்றால் ஞானத்துடன், கர்ம செயலானது சொப்பனே அபி கனவிலும் கூட, சம்பாதையிதும் செய்வதற்கு ந சக்கியம் முடியாது. கனவிலையும் கூட இந்த ஞானத்துடன் கர்மமானது சேர்ந்து செல்லாது. காரணம் என்ன? விரோதாத் என்று ஏற்கனவே சொல்லிட்டார். விரோதம் என்றால் நான் பிரம்ம அகர்த்தா என்ற ஒரு ஞானத்துடன் நான் இதை செய்கின்றேன் என்கின்ற இனியொரு ஞானத்துடன் சேர்ந்து கனவுலையும் கூட நடைபெறாது என்று சொல்றார். இனி இதே கருத்தை அடுத்த வாக்கியத்திலே விளக்குகின்றார். வித்யாயாக கால விசேஷ அபாவாத் அநியத நிமித்தத்துவாத் கால சங்கோச்ச அனுபபத்திகி. இந்த வாக்கியத்தில் என்ன சொல்றார்? ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டார், கர்மமும் வித்யாவும் ஒன்றாக செல்லாதுன்னு சொன்னார். அதைய இப்பொழுது நிரூபிக்கின்றார். எப்படி என்று ஒரு காரணத்துடன். இப்போ கர்மம் செய்ய வேண்டும் என்றால், இந்த இடத்துல கர்மம்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், வேதத்தில் சொல்லி இருக்கின்ற சந்தியாவந்தனங்கள், நித்திய நைமித்திக கர்மங்கள். இந்த கர்மத்துக்கு விதவிதமான நிபந்தனைகள் இருக்கு. 2 நிபந்தனை ஒன்று சொல்றார். கால விசேஷம், இந்த காலத்துல தான் இந்த கர்மத்தை செய்யணும் என்கின்ற விசேஷம் இருக்கு. இப்போ கர்மம் நடைபெறணும் அப்படின்னா அதற்கு என்ன கண்டிஷன்? காலம் ஒரு நிபந்தனையாக இருக்கின்றது. பிறகு சில நிமித்தங்கள் ஒரு நிபந்தனையாக இருக்கும். உதாரணமா நைமித்திக கர்ம, புத்திர காம இஷ்டி அல்லது ஜென்ம உற்சவம், இப்படிப்பட்ட கர்மம் செய்யணும்னு சொன்னா புத்திர உற்பத்தி, புத்திர ஜென்ம, இப்படிப்பட்ட நிமித்தங்கள். அல்லது ஸ்ராத்தம் பண்ணணும்னு சொன்னா
ஒருவர் இறந்திருக்கணும், அப்படிப்பட்ட நிமித்தங்கள் காரணமாக இருக்கிறது. ஆனால் வித்யாவுக்கு இப்போ நம்ம உபனிஷத் ஆரம்பிக்கிறதுக்கோ உபனிஷத் படிக்கிறதுக்கோ ஒரு கால நியமமோ அல்லது ஒரு நிமித்தமோ கிடையாது. அப்படி நிமித்தம்னு இருக்குன்னு சொன்னால் விவேகம் வைராகியம் தான் நிமித்தம்னு சொல்லலாம். ஆகவே கர்மத்திற்கு கால விசேஷம் நிமித்தம் என்கின்றதெல்லாம் இருக்கு, அது கர்மத்தினுடைய சொரூபம். இந்த வித்யா பிரம்ம வித்யாவுக்கு இவைகள் கிடையாது. ஆகவே வித்யாவும் கர்மாவும் சேர்ந்து செல்லாது. அதான் இங்க சொல்றார், வித்யாயாகா இந்த ஆத்ம வித்யாவுக்கு கால சங்கோச்ச அனுபபத்திகி, காலத்தினால் சங்கோச்சம் என்றால் லிமிட்டெட், வரையறுக்கப்படுத்த முடியாது. காரணம் என்ன? கால விசேஷ அபாவாத், இதற்கெல்லாம் ஒரு காலம் கிடையாது. இருந்தாலும் நம்ம நல்ல நாள் பார்த்து வேதாந்தத்தை ஆரம்பிக்கிறோம். அது வித்யாவுக்காக அல்ல, நம்ம ஆரம்பிக்கப்பட்ட இந்த சாஸ்திரம் தடைபடக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கலாமே தவிர வித்யாவுக்கு காலம் கிடையாது. இப்போ எந்த நேரத்தில் நான் பிரம்மன்னு நினைக்கணும், காலையில் நினைக்கணுமா சாயந்தரம் நினைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நியமம் இங்கு கிடையாது. அதான் சொல்றார் கால விசேஷ அபாவாத். எதற்கு? இந்த வித்யாவுக்கு. அநியத நிமித்தத்துவாத். அநியத நிமித்தம் என்றால் ஒரு நிமித்தம் கிடையாது. அதாவது யாராவது பிறந்திருக்கணும், யாராவது இறந்திருக்கணும், அல்லது க்ஷத்திரியனா இருக்கணும், இப்படிப்பட்ட நிமித்தமெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் யாகங்கள் கர்மங்களுக்கு இந்த நிமித்தங்கள் இருக்கின்றன. இப்போ இந்த வரியில் ஆச்சாரியார் என்ன சொல்லியிருக்கார்? கர்மத்திற்கும் ஞானத்திற்கும் விரோதம் இருக்கின்ற காரணத்தினால் ஞான கர்ம சமுச்சயம் செய்ய முடியாது. இனி அடுத்த பகுதியில் ஒரு பூர்வபக்ஷம் வருகின்றது. அந்த பூர்வபக்ஷத்தையும் சித்தாந்தத்தையும் புரிஞ்சுக்கணுன்னா உபனிஷத்தில் இருக்கிற வாக்கியத்தை நம்ம ஒன்று ஞாபகப்படுத்திட்டு தான் போக முடியும். இப்போ வாக்கியத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னு முதல்ல பார்த்துருவோம். இப்போ இந்த உபனிஷத்தில் சௌனகோகவை மகாசாலக அப்படின்னு வருது 3வது மந்திரத்தில். இந்த உபனிஷத்தினுடைய சிஷ்யன் சௌனக என்பவர். அவர் யார் அப்படின்னா மகாசாலக. மகாசாலகங்கிறதுக்கு அர்த்தம் பார்க்க போகிறோம். மகா கிரகஸ்தக அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கிரகஸ்தன் அவர். ஷாலான ஒரு பெரிய யக்ஞசாலையை வச்சிருக்கார் கிரகஸ்தன். பிறகு அங்கிரஸ் என்கின்ற குருவை அவர் நாடி இந்த ஞானத்தை அடைஞ்சார்னு உபனிஷத் சம்பிரதாயத்தை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கு. இதை வச்சு ஒரு பூர்வபக்ஷி கேட்குறான், நீங்கள் கர்மத்தையும் ஞானத்தையும் சேர்த்த முடியாதுன்னு சொல்கிறீங்க, இந்த உபனிஷத்தினுடைய சிஷ்யன் யார்? சௌனகாக. அவன் யார்னா மகா கிரகஸ்தக. அப்போது கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற சௌனகன் இந்த ஞானத்தை அடைஞ்சார், இந்த உபனிஷத்துக்கு சிஷ்யனாக இருக்கின்றார் என்ற காரணத்தை வச்சு நான் என்ன முடிவுக்கு வர்றேன்? கர்மமும் ஞானமும் சேர்ந்து தான் இருக்க வேண்டும். காரணம் என்ன? ஒரு லிங்கம். லிங்கம் சொன்னால் எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம்? இந்த உபனிஷத்தில் வர்ற மாணவன் கிரகஸ்தன் சொல்லியிருக்கிறதுனால பொதுவாக கிரகஸ்த ஆசிரமும் கர்மமும் சேர்ந்து போகுது. ஆகவே என்ன முடிவுக்கு வர்றோம்? ஞான கர்மத்தையும் சேர்த்திடலாம் என்பது பூர்வபக்ஷம். அதற்கு சங்கராச்சாரியார் பதில் சொல்கிறார். அதாவது ஒத்துக்கிறார், நம்ம ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாதே, உபனிஷத் மகாசாலகன்னு சொல்லிடுது. ஆமாம், அது உண்மைதான். இந்த வெறும் லிங்கத்தை வச்சு நியாயத்திற்கு விருத்தமாக போக முடியாது அப்படின்னு பதில் சொல்கிறார். அது என்ன நியாயம் அப்படின்னா விரோதம்ங்கிற நியாயம்தான். பிறகு அடுத்த கேள்வி இப்போ கிரகஸ்தனாக இருக்கின்ற இவர் ஞானத்தை அடைஞ்சாரே அப்படின்னு சொன்னால் அதற்கு பதிலாக நம்ம பிறகு பார்ப்போம். இனி சங்கராச்சாரியருடைய வாக்கியத்தை பார்ப்போம். அடுத்த வரி, யத்து கிரகஸ்தேஷு பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருவாதி லிங்கம் ந தத்ஸ்தித நியாயம் பாதிதும் உத்சகதே. எத்து எத்து அப்படிங்கிறது ஒரு கால் அப்படிங்கிற அர்த்தத்தில். கிரகஸ்தேஷு இல்லறத்தில் இருப்பவர்களிடத்தில், கிரகஸ்தேஷுனா இல்லறத்தில் இருப்பவர்கள் அல்லது யாருக்கு கர்மத்தில் அதிகாரம் இருக்கின்றதோ அவர்களிடத்தில், கர்மத்தில் அதிகாரம் இருக்கின்றவர்களிடத்தில் நம்ம எதைய பார்க்கிறோம்? பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருவாதி,
இந்த பிரம்ம வித்யா சம்பிரதாயத்தும் கர்த்திருவம்னா இந்த இடத்துல கர்த்திருவம் போக்திருத்துவம் அதல்ல, இந்த பிரம்ம வித்யா பரம்பரையில் வந்தவர்களை நாம் பார்க்கின்றோம். அது எங்க பார்க்கிறோம்னா 2-3 மந்திரத்துல பார்க்கிறோம். பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவன் ஆரம்பிச்சு அவருடைய மகனுக்கு சொன்னார்னு சொல்லிட்டு வரும்போது மற்ற இடத்துலையெல்லாம் அந்த சிஷ்யர்கள் சன்னியாசியா கிரகஸ்தனான்னு சொல்லல, கரெக்டா இந்த உபனிஷத்துக்கு யாரு சிஷ்யனா வர்றானோ அந்த இடத்துல உபனிஷத்து என்ன போட்டுடுது, மகாசாலகங்கிற அஜெக்டிவ் கொடுத்துடுது. அப்போ அவர்களிடத்தில் ஒரு கர்த்திருவத்தை பார்க்கிறோம். என்ன கர்த்திருவம்? இந்த சம்பிரதாயத்தை வளர்த்தி வந்தவர்கள் இல்லறத்தில் இருப்பவர்களிடத்தில் பார்க்கின்ற லிங்கம். ரொம்ப சுருக்கமா எழுதுறார் இந்த இடத்துல, வெறும் லிங்கம் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்றார். இந்த இடத்துல லிங்கம் என்றால் அடையாளம். இந்த தர்க்க சாஸ்திரத்தில எல்லாம் படிச்சிருப்பீங்க அல்லவா, பர்வதோ வன்னிமான் தூமத்துவாத் அப்படின்னு சொல்றோம். பர்வதம் மலை வன்னியை உடையது. காரணம் என்ன? புகை இருப்பதனால். அந்த புகைக்கு பேரு லிங்கம், இண்டிகேஷன். அது உன்னை சாத்தியத்தை அறிவிக்க காட்டுகிறது. அப்படி இந்த கிரகஸ்தாசிரமத்துல சம்பிரதாயம் இருக்கு, வித்யா சம்பிரதாயம் இருக்குன்னு உபனிஷத் சொல்றத ஒரு ஹேதுவா வச்சுட்டு, காரணமா வச்சுட்டு கர்ம ஞான சமுச்சயத்தை சாத்தியமாக கொள்வது தப்பு அப்படின்னு சொல்றார். காரணம் என்ன? ந தச்ஸ்தித நியாயம் பாதிதும் உத்சகதே. இந்த லிங்கமானது விருத்தமான, பாதிதும் என்றால் நிஷேதம், நிஷேதம் செய்வதற்கு சக்தி கிடையாது. காரணம் என்ன? தச்ஸ்தித நியாயம், அது வேறு ஒரு நியாயத்திற்கு எதிராக இருக்கின்றது. இந்த சாதாரண லிங்கமானது வேறு ஒரு நியாயத்திற்கு அல்லது யுக்திக்கு முரண்பாடாக இருக்கின்றது. ஆகவே இதை நாம் லிங்கமாக எடுத்துக்கொள்ள கூடாது. லிங்கம்னா என்ன? இதை ஒரு காரணமா வச்சு ஞான கர்ம சமுச்சயத்தை நாம் செய்யக்கூடாது. அது காரணத்தை அவர் சொல்றார் அடுத்த பகுதியில. நகி விதிஷதேன அபி தம பிரகாசயோகோ ஏகத்துவ சம்பவக சக்கியதே கர்த்தும் கிமுத லிங்கைஹி கேவலைஹி இதி. விதிஷதேன அபி. இப்போ வேதம் ஒரு விதி சொல்லுது. வேத விதி ஒன்று சொல்லிட்டு அதுல மாற்றமே கிடையாது. இப்போ 100 விதமான விதி வேதம் விதிச்சாலும் கூட நம்ம என்ன செய்ய முடியாதான்? தம பிரகாசயோகோ ஏகத்துவ சம்பவக. இருளையும் ஒளியையும் ஒரே இடத்தில் வைக்க முடியாது. இப்போ வேதம் சொல்லுது இருளையும் ஒளியையும் ஒரே இடத்துல வை அப்படின்னு சொல்லி 100 விதமான விதி போடுதுன்னு வச்சுக்குவோமே, நம்மளால முடியுமா? ஏன்னா அது அனுபவத்துல நடக்காது. இப்போ அந்த வேதம் சொல்ற வார்த்தைக்கு வேற அர்த்தத்தை தான் சொல்லணுமே தவிர வேதம் விதிச்சாலும் கூட அது நடைபெறாது. தம பிரகாசயோகோ ஏகத்துவ சம்பவக. அது ஏகத்துவங்கிறது தான் முக்கியம். வேற வேற இடத்துல தமசும் இருக்கலாம், பிரகாசமும் இருக்கலாம். இருக்கலாம். சில புஸ்தகங்கள்ல ரீடிங் பேதம் இருக்கலாம், சில புஸ்தகங்கள்ல 1-2 மைனரா இருக்கலாம். இப்ப ஏகத்துவ சத்பாவகன்னு சொன்னாலும் ஏகத்துவ சம்பவகன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். சம்பவக சக்கியதே கர்த்தும். சக்கியதே கர்த்தும்னா நம்மால வைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது கிமுத, அவ்விதம் இருக்கும் பொழுது கேவலைஹி லிங்கைஹி இதி. வெறும் ஒரு அடையாளத்தை வச்சுட்டு லிங்கத்தை வச்சுட்டு நாம் இந்த கருத்துக்கு வர முடியாது. இது மேலோட்டமா பார்த்தா இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. பூர்வ மீமாம்சையில பலவிதமான விசாரங்கள் இருக்கு. முதல்ல விதி, லிங்கம், இப்படி நல்லா பலவிதமான ஸ்டெப்ஸ் இருக்கு. அதனுடைய அர்த்தத்தை நிச்சயம் பண்ணணும் இருக்கு. அதனுடைய இதுல பார்த்தாலும் வெறும் லிங்கத்தை மட்டும் வைத்து கொண்டு நாம் இந்த ஞான கர்ம சமுச்சயத்தை செய்ய முடியாது. இதோட இந்த கருத்தையும் முடித்து கொள்றார். இனி அடுத்த கருத்து வருகின்றது. ஏவம் உக்த சம்பந்த பிரயோஜனாயாக உபனிஷதக அல்பாக்ஷரம் கிரந்த விவரணம் ஆரம்பியதே. ஏவம் இவ்விதம் உக்த சொல்லப்பட்ட சம்பந்த பிரயோஜனாயாக உபனிஷதக.
இவ்விதம் சொல்லப்பட்ட சம்பந்தத்தையும் பிரயோஜனத்தையும் உடைய உபனிஷத்திற்கு என்று பொருள். உபனிஷதக என்பது 6வது விபக்தி. உபனிஷத்திற்கு பிரயோஜனத்தையும் சம்பந்தத்தையும் உடைய உபனிஷத்திற்கு அல்ப அக்ஷர கிரந்த விவரணம். அல்பாட்சரம்னா மிக மிக சுருக்கமாக, கிரந்த விவரணம் விளக்கமானது ஆரம்பியதே ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த இடத்துல மயா அப்படின்னு சங்கராச்சாரியார் சொல்றார். அடிக்கடி ஆக்டிவ் வாய்ஸ்லையும் கூட சொல்ல மாட்டார். ஆக்டிவ் வாய்ஸில் சொன்னால் அகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணுமே, அதனால தான் மேக்சிமம் பேசிவ் வாய்ஸ்லேயே சொல்லுவார். ஆரம்பியதே என்றால் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த இடத்துலையும் கூட மயாங்கிறத வார்த்தையும் கூட அவர் எழுதுறதில்லை. மேக்சிமம் இந்த மாதிரி அவர் எழுதும்போது பேசிவ் வாய்ஸ்லேயே எழுதிட்டு வருவார். அந்த அகம்ங்கிறது எதுக்கு தேவையில்லாத பயன்படுத்தணும்னு சொல்லி. இப்போ ஆரம்பியதே என்றால் ஆரம்பிக்கப்படுகின்றது. யாரால் நம்ம புரிஞ்சுக்கணும்? அவரால், சங்கராச்சாரியைகி. இந்த இடத்துல உக்த சம்பந்த பிரயோஜனம்ங்கிறதுலேருந்து இனி ஒரு 2 கருத்தையும் நம்ம சேர்த்திக்கணும். அது அதிகாரி விஷயக. ஏன்னா எந்த ஒரு சாஸ்திரத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் என்ன இருக்கணும்? அனுபந்த சதுஷ்டயம் சொல்லி ஆகணும். விஷயக, அதிகாரி, பிரயோஜனம், சம்பந்தம். இங்கே 2 தான் அவர் சொல்லியிருக்கார். பிரயோஜனத்தை சொன்னார், சம்பந்தத்தை சொன்னார். அதிகாரியையும் நம்ம சேர்த்திக்கணும். அதிகாரி அங்கே சொல்லப்பட்டது மறைமுகமாக இந்த வைராகிய பூர்வகம்னு சொன்னாரே, இப்படி விவேகம் வைராகியம் இருப்பவர்கள் அதிகாரி. விஷயக பிரம்மாத்ம ஐக்கியம் விஷயக. இவ்விதம் அனுபந்த சதுஷ்டயம் நமக்கு சித்தமான காரணத்தினால் இந்த உபனிஷத் ஆரம்பம் செய்வதற்கு யோக்கியதையை அடைகிறது. இனி கடைசி பகுதியில் உபனிஷத் அப்படிங்கிற சப்தத்திற்கு அர்த்தம் சொல்றார். நம்ம 4ஆ பிரித்தோம். இந்த உபனிஷத்தினுடைய முகவுரை சங்கராச்சாரியார் 4 கருத்து சொன்னார்னு பார்த்தோம். முதல் கருத்து கதையினுடைய பிரயோஜனம், எதுக்கு இந்த சம்பிரதாயத்தை சொல்லுதுன்னு பார்த்தோம். 2வது எதற்காக உபனிஷத் ஆரம்பிக்கப்படுகிறது என்ற கருத்து பார்த்தோம். 3வது ஞான கர்ம சமுச்சய நிந்தை. 4வது கருத்து, கடைசி கருத்து, உபனிஷத்துங்கிற சொல்லினுடைய அர்த்தம் என்ன, அதை சொல்றார். பாஷ்யத்தை பார்ப்போம். யக இமாம் பிரம்ம வித்யாம் உபயந்தி ஆத்மபாவேன ஸ்ரத்தா பக்தி புரஸ்ஸராக சந்தக தேஷாம் கர்ப்ப ஜென்ம ஜரா ரோகாதி அனர்த்தபூகம் நிஷாதயதி பரம் வா பிரம்ம கமயதி அவித்யாதி சம்சார காரணம் ச அத்யந்தம் அவசாதயதி விநாசயதி இது உபனிஷத். உபனி பூர்வஸ்ய சதேகே ஏவம் அர்த்த ஸ்மரணாத். உபனிஷத் அப்படிங்கிற சொல்ல நம்ம 3 பகுதியாக பிரிக்கிறோம். உப நி ஷத் அப்படின்னு சொல்லி. இதில் ஷத் அப்படிங்கிற சொல்லுக்கு 3 அர்த்தங்கள் இருக்கு. ஷத் அப்படிங்கிற சொல்லுக்கு உபனிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் நம்ம கொடுக்கலாம். உபநி அப்படிங்கிற உபசர்க்கத்திற்கு பல அர்த்தங்கள் கொடுக்கலாம். ஷட்டுங்கிற சொல்லுக்கு 3 அர்த்தம் இருக்கு. ஷட்டுங்கிறது தான் இங்க தாது. நம்ம ஒவ்வொரு உபனிஷத் கிளாஸ் எடுக்கும் போதும் ஒவ்வொரு விதமான அர்த்தத்தை சொல்லுவோம். உபங்கிறதுக்கு ஒரு அர்த்தம், நீங்கிறதுக்கு ஒரு அர்த்தம், ஷட்ங்கிறது ஒருத்தருக்கு சொல்லி 7-8 அர்த்தங்கள் கொடுக்கலாம் உபனிஷத்துங்கிறதுக்கு. நம்ம பல வருஷம் உபனிஷத் படிச்சுட்டு கடைசியில் 7-8 அர்த்தத்தை பார்த்துட்டு எது உபனிஷத்துனா என்ன அர்த்தம்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ரொம்ப வருஷத்துக்கு. அதனால முதல்ல எவ்வளவு அர்த்தத்தை பார்த்தாலும் உபனிஷத்துங்கிற சொல்லுக்கு முக்கியமான என்ன அர்த்தம் அதை பார்த்துட்டு இங்கே போகலாம். இப்போ உபனிஷத்துன்னு சொன்னால் பிரம்ம வித்யா என்பது பொருள். நம்ம எவ்வளவு அர்த்தத்தை கொடுத்தாலும் உபனி ஷத்துங்கிறதுக்கு எவ்வளவு 3 அர்த்தத்தை கொடுத்து உபனிங்கிறதுக்கு எவ்வளவு அர்த்தத்தை கொடுத்தாலும் கடைசியில் உபனிஷத்துங்கிற சொல் எதை குறிக்குது? பிரம்ம வித்யா அல்லது ஆத்ம ஞானம். இப்போ உபனிஷத் இஸ் ஈக்குவல் டு பிரம்ம வித்யா. இது முக்கியமான அர்த்தம். இனி அமுக்கியமான அர்த்தம் என்னன்னு சொன்னா, இப்போ பிரம்ம வித்யா அப்படிங்கிறது ஒரு ஞானம். அந்த ஞானத்தை எந்த ஒரு ஞானத்தையுமே ஒரு பிரமாணத்தின் மூலமாகத்தான் அடைய முடியும்.
பிரமாணம் இல்லாம எந்த ஞானமும் நமக்கு வராது. அப்படி பிரம்ம வித்யா என்பது ஒரு ஞானம். அந்த ஞானத்திற்கு என்ன பிரமாணம் என்பது கேள்வி. இப்ப கண்ணு வழியா பார்த்து ஒரு ரூபத்தினுடைய ஞானத்தை அடைஞ்சிருக்கும். இந்த பானையானது இந்த ஆகாரத்துடன் இருந்ததுங்கிற ஞானத்திற்கு, கட ஞானத்திற்கு என்ன நமக்கு பிரமாணம்னு சொன்னா சக்ஷுகு அப்படின்னு சொல்றோம். அதே போல பிரம்ம வித்யா அப்படிங்கிற ஒரு ஞானத்திற்கு பிரமாணம்னா மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் என்ன அப்படின்னு சொன்னா இந்த வேதாந்தம் அல்லது சப்தம். இந்த உபனிஷத்துன்னு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே, இந்த சப்தங்கள், மந்திரங்கள், இவைகளெல்லாம் பிரமாணம். இப்போ உபனிஷத்துன்னு உண்மையில சொல்லும் போது நமக்கு பிரம்ம வித்யாவை தான் குறிக்குது. ஆனா பிரம்ம வித்யாவை கொடுக்கிற இந்த அக்ஷரங்கள் இருக்கே, சப்தங்கள், அதற்கும் உபனிஷத்துன்னு பெயர். இப்போ உபனிஷத்துக்கு ரெண்டு பொருள். ஒரு பொருள் பிரம்ம வித்யா, இனி ஒரு பொருள் அந்த வித்யாவை கொடுக்கின்ற கிரந்தம், இந்த டெக்ஸ்ட், இந்த சப்த ராசின்னு சொல்றது, அதற்கும் உபனிஷத்துன்னு பொருள். இப்ப பிரமாவுக்கும் பிரமாணத்திற்கும் உபனிஷத் என்பது பொருள். நான் உபனிஷத் புஸ்தகத்தை கொண்டு வர்றேன் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தத்தை சொல்றோம்? அல்லது உபனிஷத் கிளாஸுக்கு வாங்கன்னு சொன்னா பிரம்ம வித்யாவுக்கு வாங்கன்னு அர்த்தம். உபனிஷத் பிரமாணத்தை விசாரம் பண்ற கிளாஸுக்கு வரணும், அந்த புஸ்தகத்தை கொண்டு வர்றதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம விவகாரத்துல உபனிஷத்துங்கிற சப்தத்துக்கு பயன்படுத்துற அர்த்தம் சப்தராசி, புஸ்தகம், டெக்ஸ்ட். ஆனா உண்மையான பிரைமரி, முக்கியமான அர்த்தம் பிரம்ம வித்யா. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அடிக்கடி என்ன சொல்லுவார்கள், முதல்ல உபனிஷத்துக்கு அர்த்தத்தை பிரம்ம வித்யான்னு சொல்லிட்டு அந்த பிரம்ம வித்யாவை கொடுக்கிற கிரந்தத்திலையும் கவுனமாக உபனிஷத்துங்கிற சப்த பிரயோகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார்கள். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, நம்ம எப்பெல்லாம் உபனிஷத்துன்னு சொல்றோமோ அதற்கு முக்கியமான அர்த்தம், அல்லது பிரைமரி மீனிங் பிரம்ம வித்யா. பிறகு நம்ம விவகாரத்துல பயன்படுத்துற அர்த்தம் அந்த பிரம்ம வித்யாவுக்கு காரணமான இந்த டெக்ஸ்ட், இந்த புஸ்தகம், அதையும் உபனிஷத்துன்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்துல பயன்படுத்தப்பட்டதுதான். அமானித்துவம், அதம்பித்துவம்ங்கிற முதலிய சாதனைகள் எல்லாம் ஞானத்திற்கு காரணம். ஆனா 13வது அத்தியாயத்துல பகவான் என்ன சொல்றார், ஞானம்ங்கிற தலைப்புல அமானித்துவம், அதம்பித்துவம்னு 20 வேல்யூ சொல்றார். அதே போல பிராக்டிக்கலா ஒரு ரோடு இருக்கு. இப்ப மெட்ராஸ்ல இருந்து காஞ்சிபுரத்துக்கு போறதுக்கு ஒரு ரோடு இருக்கு. அது மெட்ராஸ்ல தான் அந்த ரோடு இருக்கு, காஞ்சிபுரம் ரோடு அப்படின்னு எழுதியிருப்பார்கள். இப்ப காஞ்சிபுரம் ரோடுன்னு என்ன அர்த்தம்? காஞ்சிபுரத்துல இருக்கிற ரோடு அல்ல, காஞ்சிபுரத்திற்கு எடுத்து செல்ற ரோடு. அதையவே காஞ்சிபுரம் ரோடுன்னு சொல்றது போல இந்த உபனிஷத் சப்த ராசி உபனிஷத் ஆகாது. இதை படிக்கிறதுனால இதனுடைய சாத்தியமான பிரம்ம வித்யா வர்றதுனால இதற்கும் உபனிஷத் என்பது பெயர். இப்போ உபனிஷத்துன்னு சொன்னா பிரம்ம வித்யா கூட்டல் இந்த சாஸ்திரம், வேதாந்தம், உபனிஷத்துன்னு சொல்லி. இனி நம்ம விதவிதமான கோணத்துல உபங்கிறதுக்கு அர்த்தத்தை கொடுக்கலாம், நீங்கிறதுக்கு அர்த்தத்தை கொடுக்கலாம். அதெல்லாம் இங்க ஆச்சாரியார் செய்யல. உப நீ எல்லாம் விட்டுட்டார், அந்த ஷட்டுக்கு மட்டும் அர்த்தத்தை கொடுக்கிறார். உபங்கிறதுக்கு ஆத்மாங்கிற அர்த்தமோ, பக்கத்துல போறதுங்கிற அர்த்தமோ, நீ அப்படிங்கிறதுக்கு நிச்சயம்ங்கிற அர்த்தம், குருவின் கீழ் அமர்ந்திருக்கிறதுன்னு பலவிதமான அர்த்தத்தை கொடுக்கலாம். அந்த உப நீங்கிறதெல்லாம் டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா அனுபந்த சதுஷ்டயத்துல வர்ற விஷயமோ அதிகாரியோ உப நீங்கிறதுக்குள்ள வரும். இப்போ உபங்கிறதுக்கு ஆத்மாவை அர்த்தம் கொடுத்தோம் அப்படின்னா அனுபந்த சதுஷ்டயத்துல வர்ற விஷயம் அங்க வந்துடும். இப்போ உபனிஷத்துங்கிற சொல்லுக்குள்ளேயே நாம் அனுபந்த சதுஷ்டயத்தை கொண்டு வரலாம். நீ அப்படிங்கிறது சிஷ்யன், அது நிச்சயமான ஞானத்தடையணும் அல்லது கீழே அமரணுங்கிற தகுதிகள், அதெல்லாம் கொண்டு வரலாம். இந்த ஷத்துங்கிற வார்த்தை ஷத் அப்படிங்கிற தாது என்னைக்குமே பிரயோஜனத்தை கொடுக்கும், பிரயோஜனத்தை தான் அது காட்டும். அப்ப அந்த ஷத்து சொல்றமே உபனிஷத், அந்த ஷத்துங்கிற வார்த்தை எப்பொழுதுமே பிரயோஜனத்தை தான் குறிக்கும். 3 விதத்துல அந்த பிரயோஜனத்தை நம்ம காட்டுவோம். இப்ப உதாரணமா உபங்கிறதுக்கு அருகே செல்லுதல்னு ஒரு அர்த்தத்தை கொடுத்து, நீ அப்படிங்கிறதுக்கு குருவின் அருகில் அமர்ந்திருக்கிறங்கிற அர்த்தத்தை கொடுத்தோம் அப்படின்னா எப்படி வாக்கியம் வரும்னா, குருவினுடைய அருகே சென்று அவருக்கு கீழ் அமர்ந்திருந்து அதனால் வருகின்ற ஒரு ஞானம்
என்ன பிரயோஜனத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஷத் அப்படிங்கிற தாதுவிலிருந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஷத்துங்கிற தாது என்னைக்குமே பிரயோஜனத்தை சொல்லும். உபனிங்கிறது விதவிதமான அர்த்தத்தை சொல்லலாம். இப்போ என்ன சொன்னாலும் கடைசியில் என்ன அர்த்தம்னா உபனிஷத்துன்னு சொன்னால் பிரம்ம வித்யா. அந்த பிரம்ம வித்யா இவ்விதம் அடையப்பட்டு இந்த பிரயோஜனத்தை கொடுப்பது என்பதுதான் நமக்கு கிடைக்க இருக்கின்றது. இனி இந்த இடத்துல சங்கராச்சாரியார் 3 அர்த்தத்தையும் சொல்லிட்டார். அந்த 3ஐயும் நம்ம பார்க்கலாம். முதல் அர்த்தம் கதி, அடைதல். முதல் அர்த்தம் கதி. கதி விசரண அவசாதனேஷு ஷட்ரு அப்படிங்கிறது தாது பாடம். கதி என்றால் அடைதல். இப்போ இந்த இடத்துல கதி அப்படிங்கிற அர்த்தத்தை ஷட் அப்படிங்கிற தாதுவுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம பிரம்மங்கிற வார்த்தையை சேர்த்திக்கணும். பிரம்ம கமயதி அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். கதினா அடைதல், கமயதி பிரம்மத்தை அடைவைக்கின்றது என்பது முதல் அர்த்தம். பிரம்மங்கிற வார்த்தையை சேர்த்திட்டு பிரம்மத்தை அடைவைக்கின்றது, அந்த பிரம்மத்தை அறிமுகப்படுத்துகிறது அப்படிங்கிறது முதல் அர்த்தம். இனி விசரணம் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தும் பொழுது விசரணம் அப்படின்னு சொன்னா அதனுடைய சக்தியை இழக்க வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். லூசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். விசரணம் என்றால் இழக்க வைக்கின்றது. இப்படி சொல்லும் பொழுது எதை இழக்க வைக்கின்றது என்றால் நம்முடைய ஜென்மத்தை, சம்சாரத்தை அல்லது பந்தத்தை அது இழக்க வைக்கின்றது என்று பொருள் சொல்லணும். குறிப்பா இந்த இடத்துல கர்ப்ப ஜென்ம ஜரா அப்படின்னு எல்லாம் சங்கரர் சொல்றார். இந்த சம்சாரத்தை அது லூசன்ஸ், அது இழக்க வைக்கிறது. பிறகு கடைசி சொல் அவசாதனம். அவசாதனம்னா முழுமையாக நாசப்படுத்துகிறது என்பது பொருள். முழுமையாக நாசப்படுத்துகிறது. இப்போ முழுமையாக நாசப்படுத்துகிறதுங்கிற இடத்துல சொல்லும்போது நம்ம அஜ்ஞானம்ங்கிற வார்த்தையை சேர்த்திக்கணும். பிரம்மங்கிற வார்த்தையை கமனத்துல தான் சேர்த்தணும். கமயதி அப்படிங்கும்போது பிரம்ம கமயதி. விசரணம் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய கர்ம பலன்கள் அவைகளை நாசப்படுத்துகிறது. அவைகளை முழுமையா நாசப்படுத்தல, அவைகளினுடைய ஃபோர்ஸ் அதை குறைக்கின்றது. அவசாதனம்னு சொல்ற இடத்துல நம்ம எதை சேர்த்தணும்? அஜ்ஞானம்னு சொல்லி சேர்த்தணும். இதுல எல்லாம் அர்த்தம் இருக்கு. நம்ம இவைகளையெல்லாம் சேர்த்துறதுக்கு சூக்ஷ்மமான அர்த்தங்கள் இருக்கு. அது எப்படி என்றால், இந்த ஞானம் பிரம்மத்தை அடைவிக்கின்றது. எப்படி? பிரம்ம சித்த வஸ்துவாக இருக்கின்ற காரணத்தினால். முதல் அர்த்தத்தைப்படி பிரம்மத்தை அடைவிக்கின்றது. பிறகு விசரணம்னு சொல்லும்போது குறிப்பா நம்ம கர்மத்தை தான் சொல்லுவோம். கர்ம பலன் அல்லது கர்மத்தை அது குறைக்கின்றதுன்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா, இந்த பிரம்ம ஞானம் ஆகாமி கர்மத்தையும் சஞ்சித கர்மத்தையும் தான் நாசம் பண்ணுது, முழுமையா நீக்கல. சம்சாரத்தினுடைய எஃபெக்டான பிராரப்தத்தை இந்த ஞானம் நீக்கிறதுக்கு சக்தி இல்லை. இப்போ இந்த ஞானம் வந்தாலும் கூட இந்த கர்ம பலனான ஒன்று பிராரப்த எஞ்சி இருக்கிறதுனால ரெண்டாவது அர்த்தம் முழுமையா நாசப்படுத்துதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஞானம் எல்லா கர்மத்தையும் முழுமையா நாசப்படுத்துதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிராரப்தத்தை விட்டு வச்சிருக்கே. பிறகு அவசாதனம்னு சொன்னா முழுமையா நாசப்படுத்துறது. இந்த ஞானம் என்ன பண்ணுன்னா பிரம்மத்தை பற்றி அஜ்ஞானத்தை முழுமையாக அழிக்கின்றது. கொஞ்சம் அஜ்ஞானம் போச்சு அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அவ்விதம் இந்த 3 விதமான பிரயோஜனம், பிரம்மத்தை அடைய வைக்கிறது, கர்மங்களை நாசப்படுத்துகின்றது, பிறகு அஜ்ஞானத்தை அடியோடு விளக்குகின்றது. இப்படி எது செய்யுமோ அது உபனிஷத். அப்படி நம்ம சம்பந்தம் வச்சுக்கணும். இந்த 3 பிரயோஜனத்தை எது கொடுக்கின்றதோ அது உபனிஷத். அது எதுவா இருக்க முடியும்? பிரம்ம வித்யாவை தவிர வேற எதுவும் இந்த 3 பிரயோஜனத்தையும் கொடுக்காது. ஆகவே உபனிஷத் என்பது பிரம்ம வித்யா. அந்த அர்த்தத்தில் தான் சொல்றார். இப்போ அவருடைய வாக்கியத்தை பார்ப்போம். யக இமாம் பிரம்ம வித்யாம். யகன கச்சித் அதிகாரி, யார் தகுதியுடையவன், இமாம் பிரம்ம வித்யாம் இந்த பிரம்ம வித்யை உபயந்தி.
உபயந்தி என்றால் அடைய முயற்சி செய்கின்றானோ, அருகில் வருகின்றானோ. எப்படி ஆத்மபாவேன, அதுவே முழுமையாக கொண்டு, ஆத்மபாவேன வித் ஃபுல் கமிட்மெண்ட் அப்படி வருகின்றானோ. பிறகு எப்படின்னா ஸ்ரத்தா பக்தி புரஸ்ஸராகா சந்தக, ஸ்ரத்தையுடன் பக்தியுடன் கூடி. இந்த ஸ்ரத்த தானே ரொம்ப முக்கியம். பகவானே சொல்றாரு ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் சொல்லி. ஆகவே ஸ்ரத்தையுடன், இந்த பிரமாணம்ங்கிற ஸ்ரத்த நமக்கு இல்லை அப்படின்னா ஞானம் வராது. ஆகவே ஸ்ரத்தையுடன் யார் அணுகுகிறார்களோ அவர்களுக்கு என்ன வருமா, தேஷாம் அவர்களுக்கு கர்ப்ப ஜென்ம ஜராரோகாதி அனர்த்த பூகம். பூகம்னா சமூகம்னு அர்த்தம். இப்படிப்பட்ட அனர்த்தமான சமூகத்தை, குரூப், என்னென்ன அனர்த்தம், கர்ப்ப ஜென்ம ஜரா எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான். ரோகாதி அனர்த்த பூர்வம் என்ன செய்தான், நிஷாதயதி. நிஷாதயதி என்றால் அதை குறைக்கின்றது, அதனுடைய சக்தியை குலைக்கின்றது. வர்றார் அவித்யாதி சம்சார காரணம் ச அத்யந்தம் அவசாதயதி. அவித்யானா இந்த இடத்துல அஜ்ஞானம், அதனுடைய காரியம் என்ன, அத்தியாசம் முதலிய சம்சார காரணத்தை முழுமையாக நீக்குகின்றது. அவசாதயதினா நீக்குகின்றது. அதை இனி ஒரு வெர்பில் சொல்றார், விநாசயதி நாசப்படுத்துகின்றது. இதி உபனிஷத் என்பது, இதி என்றால் இந்த விதத்தில் உபனிஷத் என்ற சொல்லானது அமைக்கப்பட்டுள்ளது. பிறகு சொல்றார் உபனி பூர்வசிய, உப என்ற நீ என்ற உபசர்க்கத்தை முன்கொண்டு சதேகே. சதேகே என்றால் சத் என்கின்ற தாதுவுக்கு ஏவம் அர்த்த ஸ்மரணாத், இவ்விதமான அர்த்தமானது ஸ்மரணாத் படிக்கப்படுகின்றது. ஸ்மரணாத்னு சொன்னா தாது பாடத்தில் படிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். தாது பாடத்துல ஷத்துங்கிறதுக்கு இந்த 3 அர்த்தத்தையும், உபனிக்கு முன்னாடி இருந்தா இந்த அர்த்தம் நமக்கு கிடைக்கின்றது என்பது நமக்கு வியாக்கரண பிரமாணம் அப்படின்னு சொல்லி முடிக்கின்றார். இப்ப இதோடு இந்த உபனிஷத்தினுடைய முகவுரையானது முடிக்கப்படுகிறது. இனி அடுத்த கேள்வி, எதற்கு இதற்கு முண்டகோபனிஷத்துன்னு பேர் என்றால், இந்த முண்டக விரதம்னு ஒரு விதமான விரதம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது அதர்வண வேதத்தை சார்ந்தவர்களுக்கு. அந்த விரதம் என்னன்னு சொன்னால், ஒரு அக்னியை சட்டியில் வச்சு அதை ஒரு விதமான சில மந்திரங்களெல்லாம் பிரயோகம் பண்ணி அதை தலையில் வச்சுட்டு அது ஒரு ரவுண்டு வரணும், ஒரு பிரதட்சணை பண்ணி ஒரு விதமான யாகம் விரதம் சொல்லியிருக்கு. அது கடைசி மந்திரத்தில் வரப்போகுது, சிரோவிரதம் அப்படின்னு பேர். அந்த விரதத்தை செய்துட்டு தான் இந்த உபனிஷத் படிக்க ஆரம்பிக்கணுமா. இப்போ யாரெல்லாம் அந்த விரதத்தை செய்துட்டு, அந்த விரதத்துக்கு பேரே முண்டக விரதம் அப்படின்னு பேர், சிரோவிரதம்னு பேர், அந்த விரதத்துடன் இதை ஆரம்பிக்கிறதுனால இதற்கு முண்டகோபனிஷத் என்பது பெயர். அங்கே கடைசியில் சொல்ல போறார், அதாவது யார் அதர்வண வேதத்தை சார்ந்தவர்களோ அவர்களுக்கு தான் இந்த நியமம். வைராகியம் வந்தவங்களுக்கு மற்ற எந்த வேதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்ல போறார். பிறகு இனியொரு அர்த்தமும் சொல்லுவார்கள். முண்டகம்னா என்னன்னா தலையில் இருக்கிற முடியெல்லாம் நீக்கிறது. சாஸ்திரம் என்ன சொல்லுது, நம்ம ஒவ்வொரு முடியும் ஒவ்வொரு ஆசைக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. யார் அந்த ஆசைகளை எல்லாம் விட்டவர்களோ, முண்டனம் செய்தவர்களோ, சந்நியாசிகளோ, அவர்களால் படிக்கப்படுவதனால் இதற்கு முண்டகோபனிஷத். இதெல்லாம் நம்ம சொல்கிற அர்த்தம், சாஸ்திரத்தில் சொல்கிற அர்த்தம் ஒன்று தான். அது முண்டக விரதம்னு சொல்லி ஒரு விரதத்திற்கு பிறகு ஆரம்பிக்கப்படுவதனால் இந்த உபனிஷத்திற்கு முண்டகோபனிஷத் என்பது பெயர். இப்போ எந்த உபனிஷத்திலையுமே கருத்துக்கள் நல்லா கோர்வையாக டெவலப்மெண்ட்டை பார்க்க மாட்டோம். கேனோபனிஷத்தில் ஆரம்பத்தில் 2 மந்திரத்தில் எல்லாமே ஓவர், கேள்வியும் ஓவர், பதிலும் ஓவர். அப்படி மற்ற ஒவ்வொரு உபனிஷத்துலேயும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் அந்த முண்டகத்தில் என்ன பியூட்டின்னு சொன்னால், எப்படி தத்துவ போதமெல்லாம் இப்படி நமக்கு ஒரு டெக்ஸ்ட் படிப்படியாக இருக்கிறது போல் இதில் வர்ற கருத்துக்கள் மிக தெளிவாக படிப்படியாக வருது. அதனால தான் நம்மளுடைய பழக்கத்தில் இதை முதல் உபனிஷத்தை எடுக்கிறது. இதில் எடுத்தோம் அப்படின்னா வேதாந்தம் மட்டும் புரிஞ்சுக்காம அதனுடைய படிகள் நமக்கு நல்லா தெளிவாக நமக்கு வர இருக்கின்றது. இதுக்கும் பாஷ்யம் ரொம்ப சிம்பிளாக தெளிவாக ஆச்சாரியார் எழுதியிருக்கார்.
அதனாலதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த உபனிஷத்தை எடுத்து படிக்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு வரும். படிப்படியாக வேதாந்தத்துல புரிஞ்சுக்க வேண்டிய கருத்தை புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது முதல் மந்திரத்துக்கு செல்லலாம். மந்திரத்தை மட்டும் நான் படிக்கிறேன், நீங்க திருப்பி சொல்லுங்க. பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா ச பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்டபுத்ராய ப்ராஹ. இதுக்கப்புறம் நம்ம எப்படி படிக்க இருக்கிறோம் என்றால், ஒவ்வொரு மந்திரத்தை பாஷ்யத்தை விட்டுட்டு அதனுடைய சாராம்சத்தை முதல்ல பார்க்கலாம். ஒவ்வொரு சொல்லினுடைய அர்த்தம், அதனுடைய மந்திரத்தினுடைய மைய கருத்து என்னன்னு பார்த்துட்டு பிறகு பாஷ்யத்திற்குள்ள போய் மேலும் உள்ள விளக்கங்களை பார்க்கலாம். இப்போ இந்த மந்திரமும் அடுத்த மந்திரமும் சம்பிரதாயத்தை பற்றி பேசுகிறது. அதுதான் இதனுடைய சாரம். இதைத்தான் ஆக்கியாயிகா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் பார்த்தோம். இதில் விசேஷமான விஷயங்கள் ஒன்று இல்லை. இப்போ இதனுடைய மந்திரத்தினுடைய அர்த்தத்துக்கு போகலாம். இப்போ பாஷ்யத்தை விட்டுட்டு மந்திரத்தை மட்டும் முதல்ல நம்ம பார்க்கிறோம், பிறகுதான் பாஷ்யத்துக்குள்ள போறோம். அப்படி ஒவ்வொரு மந்திரத்துக்குள்ளேயும் செல்ல இருக்கின்றோம். மந்திரத்துக்கு வந்தோம்னா, பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ. சம்பபூவ என்றால் தோன்றினார், பிறந்தார். சம்பபூவ தோன்றினார். பபூவ என்றாலே இங்க தோன்றினார்னு அர்த்தம். இங்க சம்ங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, சம்சாரிகளை போல கர்ம பந்தத்தினால் தோன்றாமல் சுதந்திரமாக தோன்றினார். இப்போ ஒருவருடைய பிறப்புக்கு என்ன காரணம்? கர்மந்தான் காரணம். ஆனா இந்த பிரம்மா எப்படி தோன்றினாராம்? எந்த விதமான கர்ம பந்தமும் இல்லாமல் சுதந்திரமாக தோன்றினார். அதுதான் இந்த சம் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. சம் பபூவ. தேவானாம் பிரதமக, மற்ற தேவர்களுக்குள் முதலாக பிரம்மா தோன்றினார். இந்த இடத்துல பிரம்மா என்ற சொல்லுக்கு பொருள் ஹிரண்ய கர்ப்பன். பிரம்மா என்பதற்கு பொருள் ஹிரண்ய கர்ப்பன். ஹிரண்ய கர்ப்பன் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹிரண்ய கர்ப்பன்கிறது ஈஸ்வரனிடமிருந்து முதல் வருகின்ற தத்துவம். ஹிரண்ய கர்ப்பன் எல்லா தேவர்களுக்கும் பிரதமக, முதலில் தோன்றினார். நம்ம இங்க வெறும் அர்த்தத்தை தான் பார்க்க போறோம். அர்த்த விசேஷங்கள் பாஷ்யங்கள்லயே இருக்க போகுது. பிரதம அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்ல போறார். பிரம்ம வித்யா சர்வ வித்யா பிரதிஷ்டாங்கிறதுக்கெல்லாம் ரெண்டு அர்த்தம் சொல்லுவார். அதெல்லாம் பாஷ்யத்துல பார்ப்போம். முதல்ல இந்த மந்திரத்தினுடைய சாரம் என்ன, பொருள் என்ன, அதைத்தான் இப்ப பார்க்கிறோம். இப்ப முதல் வரியில பிரம்மா என்பவர் எல்லா தேவர்களுக்கும் முதலில், பிரதமக என்றால் முதலில், ஃபர்ஸ்ட் பார்ன், சம்பபூவ என்றால் சுதந்திரமாக தோன்றினார். பிறகு அவர் யாருன்னா, அவர் தோன்றி என்ன பண்ணினார்? முதல்ல பிரம்மா சிருஷ்டிக்கப்பட்டார். அவர் தோன்றி என்ன பண்ணினார்? விஸ்வஸ்ய கர்த்தா, இந்த உலகத்திற்கு கர்த்தாவாக இருக்கின்றார். அவர் தோன்றியதற்கு பிறகு என்ன செய்தாராம்? இந்த உலகத்தை படைத்தார். விஸ்வஸ்ய கர்த்தா. புவனஸ்ய கோப்தா. விஸ்வம்ங்கிறதுக்கு இனி ஒரு சொல் புவனம், ரெண்டு ஒரே பொருள் தான். இந்த உலகத்தை காக்கின்றார், இந்த உலகத்தை படைக்கிறார். கோப்தா என்றார் காப்பவர். உலகத்தை படைத்தார், இந்த உலகத்தை காப்பாற்றுகிறார். இதெல்லாம் முதல் வரி பிரம்மா தோன்றினார், சதுர்முக பிரம்மா அல்லது ஹிரண்ய கர்ப்பன் தோன்றினார். அவர் இந்த உலகத்தை படைச்சார், காத்தார். பிறகு அதையும் சேர்த்திக்கணும், அழிக்கிற சமயத்துல தன்னுள்ளேயே எடுத்துக்கொண்டார். அப்படிப்பட்ட பிரம்மா ஒருவர் இருக்கார். அவர் என்ன செய்தாராம்? ரெண்டாவது வரியில வருது. சக, அந்த பிரம்மா, பிரம்ம வித்யாம், பிரம்ம வித்யை, எப்படிப்பட்ட பிரம்ம வித்யா? சர்வ வித்யா பிரதிஷ்டாம்,
எல்லா ஞானத்திற்கும் பிரதிஷ்டையாக இருக்கின்ற, ஆதாரமாக இருக்கின்ற பிரம்ம வித்யாயை, அந்த பிரம்ம ஞானத்தை அதர்வாய, அதர்வன் என்பவர்க்கு, அவர் யாருன்னா ஜேஷ்ட புத்திராய, அவருடைய மூத்த புத்திரன், ஜேஷ்டக அப்படின்னா எல்டர், மூத்த புத்திரனுக்கு பிராக உபதேசம் செய்தார். அவர், சகங்கிறது பிரம்மாவை குறிக்கின்றது. சக அவர் பிரம்ம வித்யாம், பிரம்ம வித்யை, பிரம்ம ஞானத்தை, இந்த பிரம்ம ஞானத்திற்கு ஒரு அடைமொழி சர்வ வித்யா பிரதிஷ்டாம், எல்லா ஞானத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற பிரம்ம வித்யாயை மூத்த புத்திரனுக்கு சொன்னார். இதுதான் இதனுடைய சாமானியமான பொருள். இதுல பிரம்ம வித்யா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்ல போறார், சர்வ வித்யா பிரதிஷ்டாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லுவார். அதெல்லாம் விசேஷமெல்லாம் இப்ப பாஷ்யத்துக்குள்ள இருக்கும், பார்ப்போம். இனி பாஷ்யத்திற்குள் செல்லலாம். பிரம்மா பரிவ்ரடக மகான் தர்ம ஞான வைராகிய ஐஸ்வர்யைஹி சர்வான் அந்யான் அதிசேதே இதி. பிரம்மா முதல் சொல்ல எடுத்துக்கிறார். பாஷ்யம் படிக்கும்போது அந்த மூலத்தை பக்கத்தில் வச்சுக்கணும், மூலத்தை இதையும் அப்படியே பார்த்துட்டே வரணும். இப்போ முதல்ல பிரம்மா அப்படிங்கிற மூல சொல்ல எடுத்துட்டு விளக்குறார். அந்த பிரம்மாங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்? பரிவிரடக. பரிவிரடகன்னு சொன்னாலும் பிரம்மா பெரியவர், மேலானவர், அதே அர்த்தம்தான். மீண்டும் வேறொரு சொல்ல புரியிற சொல்ல சொல்றார், மகான். மகான்னா ரொம்ப பெரிய ஆள்னு சொல்றார். இப்ப பெரியவர்னு சொன்னா எதுல பெரியவர் அதை சொல்றார். தர்ம ஞான வைராகிய ஐஸ்வர்யைஹி. ஐஸ்வர்யம்னா இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்துல அவர் பெரியவர்னா அவருக்கு மேல யாரும் கிடையாது. எதுல? தர்ம. இந்த இடத்துல தர்மம்னா புண்ணியம்னு அர்த்தம். தர்ம ஞான, அவருக்கு ஞானம் இருக்கு. அவர் தோன்றியவுடன் தனக்கு காரணமான பிரம்மத்தை, பரம்பொருளை அவர் மறக்கல. பிறகு அவருக்கு என்ன இருக்கான்? வைராகிய ஐஸ்வர்யம். இப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்களுடன் சர்வான் அந்யான் அதிசேதே, எல்லோரை காட்டிலும் மேலானவர். அதிசேதேன எக்ஸல்ஸ், எல்லோரை காட்டிலும் மேலானவராக இருக்கின்றார். அவர்தான் பிரம்மா. இந்த பிரம்மாங்கிற சொல்லுக்கு இதுதான் அர்த்தம். இனி அடுத்தது தேவானாம் என்கின்ற மூலம். மூலம்னு சொன்னா மந்திரம். அந்த சொல்ல எடுத்துட்டு விளக்கத்துக்கு வர்றார். அதுக்கு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தேவானாம் தியோதனவதாம் இந்திராதீனாம் பிரதமக குணைஹி பிரதானக சன் பிரதமக அக்ரேவா சம்பபூவ அபிவ்யக்தக சம்யக் சுவாதந்திரியேன இத்யபிப்ராயக. இந்த வரியிலேயே 3 வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லிட்டார். தேவானாம் பிரதம சம்பபூவ, அதுக்கு அர்த்தம் சொல்றார். தேவானாம் என்ற சொல்லுக்கு பொருள் தியோதனவதாம். யார்? இந்திராதீனாம். தேவானாம்ங்கிறதுக்கு அர்த்தம் இந்திரன் முதலியவர்கள். தியோதனவதாம்னா ஒளி பொருந்தியவர்கள். ஒளி பொருந்தியவர்கள்னா என்ன அர்த்தம்? ரொம்ப மேலான ஹையர் பீயிங், நம்மைய காட்டிலும் உயர்ந்த ஜீவராசிகள். தியோதனவதாம் இந்திராதீனாம், அவ்வளவுதான் தேவானாம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம். பிரதமகங்கிறதுக்கு 2 அர்த்தம் கொடுக்கிறார். ஒரு அர்த்தம் பிரதானக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனி ஒரு அர்த்தம் ஃபர்ஸ்ட், முதலில். பிரதமகங்கிறதுக்கு நம்ம லௌகிகத்துல 2 அர்த்தத்தை பயன்படுத்துவோம். ஒன்று ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொன்னா என்ன? ஹையஸ்ட்னு அர்த்தம். இனி ஒன்று ஃபர்ஸ்ட்னு அர்த்தம், முதல் அப்படின்னு அர்த்தம், பூர்வம்னு அர்த்தம். இப்போ முதலில் பிறந்தார்னு ஒரு அர்த்தம். முக்கியமாக எல்லா தேவர்களை காட்டிலும் உயர்ந்தவராக பிறந்தார், அப்படி 2 அர்த்தம். அதைத்தான் சொல்றார். பிரதமகங்கிறதுக்கு குணைஹி பிரதானக, குணங்களில் பிரதானமாக அவர் இருந்தார். குணங்கள்னா என்ன குணங்கள்? ஏற்கனவே சொன்னாரே, வைராகியம், ஞானம், தர்மம், இப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்களில் பிரதானமானவர். அவருக்கு மேல ஒருத்தர் கிடையாது. அப்படிப்பட்டவராக பிறந்தார். அப்படிப்பட்டவராகவர் பிரம்மா. அல்லது இனி ஒரு அர்த்தம் சொல்றார். பிரதமக அக்ரேவா. அக்ரே என்றால் பூர்வம், முதலில். இப்போ பிரம்மா பிரதமக சம்பபூவங்கிறதுக்கு இப்ப 2 அர்த்தம்.
பிரம்மா என்பவர் முதலில் பிறந்தார், முதன்மையானவராக பிறந்தார். முதன்மையானவர்னா குணங்களில் உயர்ந்தவராக பிறந்தார். இனி பிறந்தாருங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார். சம்பபூவ. சம்பபூவ அப்படின்னா அபிவியக்தகங்கிற அர்த்தத்தை சொல்றார். ஏன்னா பிறந்தார்னு சொன்னாலும் கூட அப்ப அவர் பிறந்தாரே, எப்படி பிறந்தாருங்கிற கேள்வி வரும். வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்ற. வெளிப்பட்டார். இப்ப பிரம்மா பிறக்கிறதுக்கு 2 காரணம். ஒண்ணு பரம்பொருள், அது பிரம்ம. இனி ஒண்ணு மாயை. பரம்பொருள் மாயையும் சேர்ந்த தத்துவத்தை பார்த்தா ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனிடமிருந்து வெளிப்படுகிறது. ஏன்னா எதுவுமே பிறக்கிறது இல்லை, எதுவுமே இறக்கிறது கிடையாது. நாசதோ வித்யதே பாவக ந வித்யதே அபாவக. இருக்கிறதும் இல்லாம போகாது, இல்லாம போறதும் இருக்காது. 2 ஸ்டேட்டு தான். ஒன்று மறைமுகமா இருக்கும், டார்மெண்டா இருக்கும், வெளிப்படும். அப்படி மாயைங்கிறது அனாதி இருக்கு, பிரம்ம தத்துவம் இருக்கு. 2ஐயும் சேர்ந்து பார்த்தா ஈஸ்வரன் அங்கிருந்து வெளிப்படுகின்றார். அதனாலதான் அபிவியக்தக அப்படின்னு சொல்லப்படுகிறது. அபிவியக்தகன வெளிப்பட்டார் பிரம்மா. பிறகு சம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றார். சம்யக் சுவாதந்திரியேன இத்யபிப்ராயக. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த சம்பபூவன் இருக்கே. இப்ப நம்மெல்லாம் பபூவ, அவர் எப்படின்னா சம்பபூவ எப்படின்னா சுவாதந்திரியேன, சுதந்திரமாக, எதையும் சார்ந்து இல்லாமல் பிறந்தார். இது அபிப்பிராயக. அபிப்பிராயகன இதுதான் அர்த்தம். எதற்கு அர்த்தம்? சம் அப்படிங்கிற உபசர்க்கத்துக்கு இதுதான் அர்த்தம். அப்படி அவர் பிறந்தார். பிறகு அவர் ஆச்சாரியர் அடுத்த வரியில தெளிவா காட்டுறார். நம்ம பிறக்கிற மாதிரி அவர் பிறக்கலைங்கிறது தெளிவா காட்டுறார். ந ததா யதா தர்மா தர்ம வசாத் சம்சாரினக அந்யே ஜாயந்தே. ந ததா என்றால் இவ்விதம் அவர்கள் பிறக்கவில்லை. ந ததா இவ்விதம் இல்லை. எவ்விதம்? யதா எவ்விதம், தர்ம அதர்ம வசாத். இப்ப மற்ற சம்சாரிகள் எல்லாம் என்ன வசத்துல பிறக்கிறார்கள்? தர்ம வசாத் அதர்ம வசாத். தர்ம அதர்ம வசாத் சம்சாரினக அந்யே ஜாயந்தே. வேறு சில சம்சாரிகள் எப்படி பிறக்கிறார்களோ அப்படி பிறக்கவில்லை. பிறகு எப்படி பிறந்தார்னா சுவாதந்திரியேன, சுதந்திரமாக பிறந்தார். இது எப்படி நமக்கு தெரியுது? உபனிஷத்தை சொல்லியாச்சு பிரதமங்கிறதுக்கு. இருந்தாலும் மனுஸ்மிருதியிலிருந்து ஒரு வாக்கியத்தை சங்கராச்சாரியார் கோட் பண்றார். அடுத்த பகுதி, யக அசௌ அதீந்திரியக அக்ராஹ்யக இத்யாதி ஸ்ருதேகே இத்யாதி ஸ்மிருதேகே. மனுஸ்மிருதியில பிரம்மா இந்த மாதிரி பிறந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை இங்க ஞாபகப்படுத்துறார். யக அதீந்திரியக, எந்த ஒரு பிரம்மாவானவர் இந்திரியத்திற்கு அப்பாற்பட்டவரோ, மனதினாலும் கூட கிரகிக்க முடியாதோ என்றெல்லாம் இதே பிரம்மத்தினுடைய லட்சணம் அங்கும் சொல்லி இருக்கின்றது. இப்ப இத்தியாதி ஸ்மிருதேகே அப்படிங்கிறது பஞ்சமில் இருக்கு, 5வது விபக்தியில். அது ஹேது. அதனுடைய சாத்தியம் என்ன? இந்த ஸ்மிருதி இருக்கின்ற காரணத்தினால் சம்சாரிகளைப் போல் அவர் பிறக்கவில்லை, பிறகு சுதந்திரமாக பிறந்தார் என்பது அபிப்பிராயம். இதோட இது வரைக்கும் வந்திருக்கோம். பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ, முதல் பாதத்தை முடிச்சிருக்கோம். இனி அடுத்ததுக்கு வர்றார். விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தாவுக்கு வர்றார். விஸ்வஸ்ய என்பதற்கு சர்வஸ்ய ஜெகதக கர்த்தா உத்பாதயிதா பதார்த்தத்தை தான் சொல்றார். விஸ்வஸ்ய இஸ் ஈக்குவல் டு சர்வஸ்ய. விஸ்வம்ங்கிற சொல்லுக்கு உலகம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சர்வம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப சர்வஸ்ய பிறகு உலகம்னு சொல்றார். ஜெகதக 6வது விபக்தி தான். எல்லா ஜெகத்திற்கும் என்னவா? கர்த்தா. கர்த்தான என்ன அர்த்தம்? உத்பாதயிதா. உத்பாதயிதானா உற்பத்தி செய்பவர். இந்த உலகத்தை உற்பத்தி செய்தார். பிறகு என்ன செய்தார்? அடுத்த சொல் புவனஸ்ய உற்பன்னஸ்ய கோப்தா பாலயிதா இது விசேஷணம் பிரம்மணக வித்யாஸ்துதயே. புவனஸ்ய என்பதற்கு பொருள் உற்பன்னஸ்ய, அதேதான் ஜெகதக கோப்தா. கோப்தாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? பாலயிதா. பாலயிதானா காப்பாற்றுபவர். இது பிரம்மணக விசேஷணம்.
இது இந்த பிரம்மாவுக்கு 2 அடைமொழிகள் சொல்லப்பட்டது. என்ன 2 அடைமொழிகள்? இந்த உலகத்தை படைச்சார், உலகத்தை காத்தார். அப்படி எதற்கு பிரம்மாவுக்கு இந்த 2 அடைமொழிகள்? விசேஷணம்னா அஜெக்டிவ்ஸ். அடைமொழிகள் எதற்குன்னு சொன்னா சங்கராச்சாரியார் சொல்றார், வித்யா ஸ்துதையே. இந்த பிரம்ம வித்யாவை ஸ்துதி பண்றதுக்கு இந்த பிரம்மனை ஸ்துதி செய்கிறது உபனிஷத். அது எப்படின்னா அடுத்த வரியில சொல்றார். இப்போ உபனிஷத் பிரம்மாவை ஸ்துதி பண்றதுனால நமக்கு என்ன? சாமி அடிக்கடி சொல்லுவாரே, பொறாம தான் வரும். இப்போ ஈஸ்வரனை போய் நம்ம ஸ்துதி பண்ணா அப்படின்னா நம்ம அவராது அப்படி இருக்காரு, நான் அப்படி இல்லையேன்னு கஷ்டம் தானே நமக்கு வரும். அப்படி பிரம்மாவை ஸ்துதி பண்றதுல என்ன பிரயோஜனம்னா சங்கரர் சொல்றார், இந்த வித்யாவை ஸ்துதி பண்றதுக்கு தான் உபனிஷத்து பிரம்மாவை ஸ்துதி பண்ணது. அது எப்படி? அந்த சங்கதி அடுத்தது சொல்றார். சக ஏவம் பிரக்யாத மகத்வக பிரம்மா பிரம்ம வித்யாம் பிரம்மணக பரமாத்மனக வித்யாம் பிரம்ம வித்யாம் ஏன அக்ஷரம் புருஷம் வேத சத்தியம் இது விசேஷணாத் பரமாத்ம விஷயாகி சா. இனி அப்படியே 2வது கருத்துக்கும் வர்றார். சக பிரம்ம வித்யாவுக்கும் வர்றார். அதே சமயத்துல பிரம்மாவை புகழ்றதனுடைய தாற்பயத்தையும் சொல்றார். அது என்ன தாற்பயம்னு சொன்னா, இப்படிப்பட்ட மகத்துவமான உயர்ந்த இவ்வளவு தூரம் சக்தி வாய்ந்த பிரம்மாதான் இந்த வித்தியை சொன்னார்னு சொல்றதிலிருந்தே நமக்கு என்ன கிடைக்குது? இந்த வித்யாவினுடைய பெருமையானது கிடைக்கின்றது. இப்போ ஒரு பைத்தியாரன் இதை சொல்லிட்டு இருந்தான்னா நமக்கு இந்த வித்யாவில் ஏதாவது ஒரு ஸ்ரத்த வருமா? அது நமக்கு வராது. இப்படிப்பட்ட பிரம்மா முதல்ல தோன்றியவர், குணங்கள்ல பிரதானமானவர், இந்த உலகத்தையே படைச்சவர், இவர் தான் இந்த வித்யாவை சொன்னார்னு சொன்ன உடனே நமக்கு அந்த வித்யாவில் ஸ்ரத்தை வரும். அதற்காக அவர் சொல்றார், சக ஏவம், சக பிரம்மா இவ்விதமான பிரக்யாத மகத்துவக. பிரக்யாதம்னா புகழ்பெற்ற, மகத்துவ பெரிய, மகத் என்றால் உயர்ந்தவர், மேலானவர் பிரம்மா. இவ்விதம் சொல்வதிலிருந்து அந்த பிரம்மாவுக்கு குளோரி போறதிலிருந்து அவர் சொன்ன அந்த வித்யாவுக்கும் அந்த குளோரி பெருமையானது வருகின்றது. இனி என்ன செய்தார்? இதுல 2வது வரைக்கும் வந்துடுறோம். இப்போ சகங்கிறதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டார். பிரக்யாத மகத்தத்துவக, புகழ்பெற்ற மேலானவர். என்ன செய்தாரா? இனி அடுத்த சொல் பிரம்ம வித்யாம். அந்த பிரம்ம வித்யாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார். முதல் அர்த்தம் என்னன்னு சொன்னா, பிரம்ம அப்படிங்கிறதுக்கு பரமாத்மா அப்படின்னு அர்த்தம், பரம்பொருள். அதை சொல்றார். பிரம்மணக பரமாத்மனக வித்யாம், பரமாத்மாவை பற்றிய வித்யா, பரமாத்மாவை பற்றிய, பரமாத்மாவை விஷயமாக கொண்ட வித்யா பிரம்ம வித்யா. அது காரணம் சொல்றார். ஏன அக்ஷரம் புருஷம் வேத சத்தியம் இது விசேஷணாத் பரமாத்ம விஷயாகி சா. சா பிரம்ம வித்யா பரமாத்ம விஷயா. இந்த பிரம்மங்கிற சொல்லுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன். பிரம்மா அப்படின்னு சொல்லி தீர்க்கமா சொன்னா மேஸ்குலின், அது நம்ம சதுர்முக பிரம்மத்தை குறிக்குது. பிரம்ம அப்படிங்கிற நபும்சகலிங்கத்துல நம்ம பயன்படுத்தினோம்னா அது பரபிரம்மத்தை குறிக்கின்றது. சத்தியம் ஞானம் அனந்தம் அல்லது சச்சிதானந்த சொரூபமான நிர்குண பிரம்மத்தை குறிக்குது. அப்போ பிரம்மா அப்படின்னு தீர்க்கமா சொன்னா சகுண பிரம்ம, பிரம்ம என்று சொன்னோம்னா அது நிர்குண பிரம்ம. இப்ப பிரம்ம வித்யாங்கிற இடத்துல பிரம்மங்கிறது எதை குறிக்குது? நிர்குண பிரம்மத்தை குறிக்குது. நிர்குண பிரம்மத்தை விஷயமாக கொண்ட ஞானம் பிரம்ம வித்யா. இது ஷஷ்டி தத்புருஷன். பிரம்மணக வித்யா பிரம்ம வித்யா. பிரம்மணகன பரமாத்மனக அப்படின்னு சொல்லிட்டார் இந்த இடத்துல. பரமாத்மாவை விஷயமாக கொண்ட வித்யா பிரம்ம வித்யா. இதுதான் எல்லா இடத்துலையும் சொல்ற அர்த்தம். நம்ம பிரம்ம வித்யான்னு சொல்லும் போது அர்த்தம் இதுதான். ஆனா இந்த உபநிஷத்துல பிரம்ம வித்யாவுக்கு இனியொரு அர்த்தத்தையும் சொல்லலாம். என்ன அர்த்தத்தை சொல்லலாம்? நம்ம பிரம்மா தானே இதை முதல்ல உபதேசம் பண்ணார். ஆகவே பிரம்மாவிடமிருந்து உபதேசிக்கப்பட்ட வித்யா பிரம்ம வித்யான்னு சொல்லலாம். அது வேற இடத்துல சொல்ல முடியாது. இப்ப கட்டோபனிஷத்துல எல்லாம் யமதர்மராஜா வித்யான்னு தான் சொல்லணும். காரணம் என்ன? அது யமதர்மராஜா சொன்ன வித்யா தானே. ஆனா அதனால இந்த இடத்துல சங்கராச்சாரியார் என்ன சொல்றார்? அந்த அர்த்தத்தையும் எடுத்துக்கிறார். இப்ப 2 அர்த்தம். ஒண்ணு எல்லா இடத்துலையும் பொருந்துற அர்த்தம், பரம்பொருளை பற்றிய வித்யா பிரம்ம வித்யா. இனி அடுத்தது சொல்றார், பிரம்மனிடத்திலிருந்து அடையப்பட்ட வித்யா
பிரம்மாஜியிடமிருந்து அடையப்பட்ட வித்யான்னு அடுத்தது சொல்றார். விசேஷனாத் பரமாத்ம விஷயாகி சா, அது ஒரு அர்த்தம். அடுத்த வரி பிரம்மணாவா அக்ரஜேன உக்தா இது பிரம்ம வித்யா. பிரம்மணா மூணாவது விபக்தி. பிரம்மணா என்றால் இங்க சதுர்முக பிரம்மாஜியினால் அக்ரே முதலில், அக்ரஜேன அக்ரஜேன முதலில் தோன்றியவர், பிரம்மணாவா அக்ரஜேன, அக்ரஜகன முதலில் தோன்றியவர், ஜகன தோன்றியவர், அக்ரஜேன முதலில் தோன்றியவர், உக்தா இது பிரம்ம வித்யா. இப்போ இந்த இடத்துல சமாசம் எப்படி வரும்னா, பிரம்ம வித்யான்னு சொன்னா அக்ரஜேன பிரம்மணா உக்தா வித்யா பிரம்ம வித்யா. இதுல ஒரு விதமான சமாசம், மத்தியம பத லோப சமாசம்னு சொல்றது, சமாசம்னு சொல்றது. இந்த உக்தாங்கிறது போயிரும். இப்போ உக்தாங்கிறது போயிட்டு பிரம்ம வித்யான பிரம்மனால் சொல்லப்பட்ட வித்யா பிரம்ம வித்யா. இப்ப தேவ பூஜகக அப்படின்னு சொன்னா, பூஜகக அப்படின்னு சொல்லும்போது தேவனை வணங்குபவன் அப்படிங்கிறதுல சமாசத்துல வரும். இதெல்லாம் மத்தியம பத லோப சமாசம்னு சொல்லுவாங்க. ஷாகா பார்த்திவக அப்படின்னு சொல்றது அங்க கிராமர்ல. ஷாக்கானா வெஜிடபிள், ஷாகா பார்த்திவகன்னு சொன்னா ஷாகா பிரியக பார்த்திவக. எந்த ராஜாவுக்கு வெஜிடபிள் பிடிக்குமோ அந்த ராஜாவுக்கு ஷாகா பார்த்திவகன்னு சொல்றது. அதே போல ஒரு ரெண்டு வார்த்தை சேரும்போது வேறொரு வார்த்தையை சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா நமக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த வார்த்தை இருக்காது. அப்படி ஒரு சமாசம் இருக்கு. அதனுடைய அடிப்படையில பார்த்தா இந்த பிரம்மனால் சொல்லப்பட்ட வித்யா பிரம்ம வித்யா, அது இந்த இடத்துக்கு தான் பொருந்தும். முண்டகோபனிஷத்துல தான் இந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ இதோட பிரம்ம வித்யா அப்படிங்கிற கருத்துக்கும் பொருள் சொல்லிட்டார். பிரம்ம வித்யா. அடுத்தது என்ன? தாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் சர்வ வித்யா அபிவ்யக்தி ஹேதுத்வாத் சர்வ வித்யா ஆஸ்ரயாம் இத்யர்த்தக. இனி அடுத்த சொல்லுக்கு வர்றார். சர்வ வித்யா பிரதிஷ்டாம். இதற்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்க போறார். முதல் அர்த்தம் என்னன்னு சொன்னா, சர்வ வித்யா பிரதிஷ்டா, எல்லா வித்யைக்கும் ஆதாரமானது. அதை எப்படி சொல்றார்? சர்வ வித்யா பிரதிஷ்டாம் சர்வ வித்யா அபிவ்யக்தி ஹேதுத்வாத். இந்த பிரம்ம வித்யா இருக்கு. இந்த பிரம்ம வித்யா தான் நம்முடைய பரம புருஷார்த்தம். நம்ம வாழ்க்கையில எதை அடையணும்? இந்த பிரம்ம வித்யாவத்தை அடையணும். இப்போ நம்ம ஆசிரமத்துக்கு எதுக்கு வர்றோம்? எதுக்கு எல்லாத்தையும் திறந்துட்டு இங்கே இருக்கோம் அப்படின்னா பிரம்ம வித்யாவை அடையிறதுக்காக. ஆனால் வந்த உடனே என்ன ஆரம்பிக்கிறோம்? கிராமர் தான் ஆரம்பிக்கிறோம், வியாக்கரணத்தை தான் ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் வருஷம். அப்போது இந்த வியாக்கரண ஞானத்தை நம்ம எதுக்காக படிக்கிறோம்? அல்லது வேற ஞானத்தை எதுக்காக படிக்கிறோம்? இங்கே இங்கிலீஷில் கிளாஸ் நடக்குதுன்னு சொன்னால் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிக்கிறோம். எதுக்காகன்னு சொன்னால் அதெல்லாம் அந்த பிரம்ம வித்யைக்காக படிக்கிறோம். இப்போ இந்த உலகத்தில் எந்த ஞானத்தை நம்ம அடையிறதே எதற்குனா பரம புருஷார்த்தத்திற்காக. அதனால சர்வ வித்யா பிரதிஷ்டான்னு சொன்னால், பிரதிஷ்டான ஆதாரம். இந்த பிரம்ம வித்யா தான் எல்லா வித்யைக்கும் காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சமஸ்கிருதம் படிக்கிறோம் அப்படின்னா அந்த சமஸ்கிருதத்தை படிக்க வைக்கிறத தூண்டுறது எதுனா பிரம்ம வித்யா. வேற எதை நம்ம பண்ணாலும் அந்த பண்றதுக்கு காரணம் என்ன? எந்த ஞானத்தை அடைஞ்சாலும் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது பிரம்ம வித்யா. அதனால இங்க பிரம்ம வித்யாவுக்கு ஒரு அடைமொழி, எல்லா வித்யாவுக்கும் இதுதான் காரணம், இதுதான் ஆதாரம். அதனால சர்வ வித்யா பிரதிஷ்டாம். அதை இங்க சொல்ற. சர்வ வித்யா அபிவ்யக்தி ஹேதுத்வாத், எல்லா வித்யையும் வெளிப்படுத்துவதற்கு வெளிக்கொண்டு வருவதற்கு காரணமாக இருப்பதனால் சர்வ வித்யா ஆஸ்ரயாம், எல்லா ஞானத்திற்கும் ஆஸ்ரயமாக அதிஷ்டானமாக இருக்கின்றது. இது ஒரு அர்த்தம். இனி ஒரு அர்த்தத்தை அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.